பிரைஸ் தி லார்ட். நற்சீர் அடைய செய்கிறவரை ஸ்தோத்தரிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். பவுலின் புத்திமதிகள் சொல்லுகிறார், கொரிந்து சபையில பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்கிற விருப்பம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உண்டு. அன்பில் பெருக வேண்டும் என்கிறார், சந்தோஷத்திலே பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார், விசுவாசிகள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், மற்ற விசுவாசிகளுடன் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், பிரிவினை இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நற்சீர் பொருந்த வேண்டும் என்று சொன்னால் கூறப்பட்ட வார்த்தைகளிலே அன்பில், சந்தோஷத்திலே, விசுவாசத்திலே பரிபூர்ணமடைய நாம் பிரயாசப்படுவோம். நற்சீர் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.